Hello everyone, welcome to Aussie Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல prawn roast பண்ண போறோம். இதுக்கு மீடியம் சைஸ் prawns எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி டீவைன் பண்ணிட்டு சென்டர்ல இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்தீங்கன்னா இது ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் மாதிரி ஆயிடும். சோ அந்த மாதிரி எல்லா prawnsையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம dry ingredients ஆட் பண்றோம். நம்ம வந்து plain மிளகாய் பொடி, சாம்பார் மிளகாய் பொடி கிடையாது, plain மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி ஆட் பண்றோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெப்பர், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர், கொஞ்சமா ஜீரக பவுடர், அப்புறம் சோம்பு பவுடர் எடுத்துக்கிறோம். இது கூட கோகனட் கிரேட் பண்ணி எடுத்துக்கிறோம். தேங்காய் துருவி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கொரியாண்டர், அப்புறம் பச்சை மிளகாய், ஜிஞ்சர் வந்து நல்லா சின்ன சின்னதா சாப் பண்ணி எடுத்துக்கிறோம். கார்லிக் நல்லா சின்ன சின்னதா சாப் பண்ணி எடுத்துக்கிறோம். ஷாலட்ஸ் சின்ன வெங்காயம், அதை நம்ம வந்து ஒரு 5-6 எடுத்து நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கிறோம். கருவேப்பிலை, அப்புறம் லெமன் ஜூஸ், சால்ட், நமக்கு எவ்வளவு சால்ட் தேவையோ அந்த சால்ட்டை நம்ம ஆட் பண்ண போறோம். வறுக்கிறது வந்து நம்ம கடலை எண்ணெயில வறுக்கிறது இல்ல, கோகனட் ஆயில்ல தான் நம்ம இன்னைக்கு வறுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர், கார்லிக், பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன வெங்காயம், சால்ட், நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாமே போட்டு ப்ரான்ஸை நல்லா மேரினேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கோகோனட் ஆயில் போட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். ஒரு 10 நிமிஷம் இப்படி ஊறட்டும். கொஞ்சமா லெமன் ஜூஸ், ஒரு ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரான் நல்லா மேரினேட் பண்ணிடுச்சு. இப்போ இதில் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம். இப்போ இதுல தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டோம் பேன்ல. இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெயில ஃப்ரை பண்ணும் போது அவ்வளோ மணமா இருக்கு. டேஸ்டும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். பாருங்க, ப்ரான்லாம் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. அந்த எண்ணெய்லாம் அப்படியே வத்திரும். அதுக்கப்புறம் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ், அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை. இன்னும் ஒரு 1-2 நிமிஷம் அப்படியே நம்ம வதக்கலாம். நம்ம ப்ரான் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொரியாண்டர், கொத்தமல்லியை வந்து கட் பண்ணிட்டு கார்னிஷ் பண்ணி நம்ம இதை சாப்பாடோட வச்சு சாப்பிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் டிஷ் தான், ஆனால் அது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம டேஸ்டியான ப்ரான் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக அந்த துருவின தேங்காவும் போட்டு கொஞ்சம் கொரியாண்டர் மேலே போட்டு இதை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிள் டிஷ், ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.